ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான சூப்பரான குட் நியூஸ் இது. நம்ம திருவள்ளூர் நகராட்சி ஆயில் மில் ஐஆர்என் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்க சங்கீதா கார்டன் ஏரியாவில் ஒரு பூங்காவை உருவாக்கிட்டு வராங்க. விரைவில் இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூங்கா பாதுகாப்பான சுற்றுச்சுவர், பெரியவர்கள் நடைபயிற்சிக்கான நடைபாதை, சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சிறுவர்கள் விளையாடும் இடம், மலர் செடிகள், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற மோட்டார் வசதி, பாதுகாவலர் அறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த பூங்காவில் இன்று திருவள்ளூர் வாகை குழு மூலம் நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டது. நகர்மன்ற உறுப்பினர் திரு பரசுராமன் அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்தார். பறவைகளின் வாழ்விடமாகவும் ஆக்சிஜன் உற்பத்தி மையமாகவும் மருத்துவ குணங்களுடன் திகழும் நாட்டு மரங்கள் பழம் நிழல் தருவதுடன் காலநிலை மாற்றத்தை சீரமைக்கும் காரணியாக விளங்கும் புங்கை, வேம்பு, நாவல், இலுப்பை, மகிழம் போன்ற நாட்டு மரங்கள் நடப்பட்டது. இந்த நிகழ்வில் வாகை குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஏற்கனவே வாகை குழுவின் முயற்சியில் உருவான புல்புல் பூங்காவில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வரும் நிலையில் பூங்காவில் உள்ள விளையாட்டு சாதனங்களில் குழந்தைகள் விளையாட அதிக நேரமாகும் நிலையில் இந்த பூங்கா பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் புல்புல் பூங்காவில் நெரிசல் குறைய வாய்ப்புள்ளது. இந்த புதிய பூங்காவை உருவாக்க முன்னெடுப்பெடுத்த திருவள்ளூர் நகராட்சி பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கும் வாகை தன்னார்வலர் குழுவிற்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.